இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேதாந்தத்தின் விளக்கங்கள் வேதாகமத்திலிருந்து என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். வேதம் என்பது சட்டம் அல்லது பழைய ஏற்பாடு அல்லது பழைய உடன்படிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வேதமாகிய சட்டத்தை மனுஷன் நிறைவேற்ற முடியாமல் போன போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த வேதமாகிய சட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இதை தான் நாம் வேதாந்தம் என்று சொல்லுகிறோம். இந்த வேதாந்தத்தை புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த புதிய ஏற்பாடு என்பது பல தேவ மனிதர்கள் எழுதின புஸ்தகங்களின் தொகுப்பாகும். இந்த புதிய ஏற்பாடில் மொத்தம் 27 புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த 27 புஸ்தகங்களையும் ஒவ்வொன்றா நாம் வரப்போகிற வாரங்களில் பார்க்க போகிறோம். இதை நமக்கு விளக்கி காட்டுகிறதற்கு சகோதரி சரளா அலெக்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்கள நாம் இப்போ அழைப்போம். இப்போ அடுத்த புக் எதை பார்க்க போகிறோம்? கலாத்தியர். இந்த புத்தகத்தை எழுதுறது யாரு? பவுல் எழுதியிருக்காங்க. ஸோ நான் சொன்னது மாதிரி ஒரு புத்தகம் there is a purpose for birth of every book. ஒரு புஸ்தகம் அது பிறக்கப்படுறதுக்கு அதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஸோ இந்த கலாத்தியர் எதற்காக பவுல் இந்த புத்தகத்தை எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நாட்களிலே கலாத்தியர்லாம் யார் போய் விசிட் பண்ணாங்க? பவுலும் அவங்களோட சேர்ந்து சில அப்போஸ்தலர்கள் சில ஊழியக்காரங்கெல்லாம் போய் கலாத்தியர்ல என்ன பண்ணாங்க? சபைகளை உருவாக்குனாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கலாத்திய சபையை குறித்து பவுலுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. எப்படி ரிப்போர்ட் வருதா? இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? உபதேசத்தில் எப்படி இருக்காங்க? தவறான உபதேசத்தில் அவங்க நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. there is an error in the doctrine ன்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த ரிப்போர்ட் வருது? பவுலுக்கு இந்த ரிப்போர்ட் வருது. ஆக்சுவலி என்னைக்கு பவுலுக்கு உபதேசத்தை குறித்து ஒரு ரிப்போர்ட் வருதுன்னா பவுல் அது லேசா எடுக்கவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உபதேசம் ஒரு இடத்துல உபதேசத்தின் குழப்பம் வருதா அவருக்கு அது ஒரு மேஜரான திங். அவர் அது மைனரா என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. அவருக்குள்ள இருக்க ஆவியானவர் மூலியமா அந்த சரியான உபதேசத்தை அந்த குழப்பங்களை எடுத்து அவர்கள் கிருபையிலேயே நடக்க வேணும் என்று அப்படியாகவே பவுல் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு இடத்துக்கு கடிதத்தை எழுதுவாங்க. சோ இந்த இடத்துல என்ன ஆயிட்டுனா, இந்த சபைகளுக்குள்ளாக இவங்க நிறைய புறஜாதிகள் கர்த்தருக்குள்ள வந்தாங்க, சபைகள் எழுப்பப்பட்டது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சில யூதர்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உள்ளுக்குள்ள வந்தாங்க. வந்தது மாத்திரம் இல்ல, சில குழப்பங்கள். என்ன குழப்பங்கள்? யூதர்கள் இங்க கிருபை பேசும்போது யூதன் பேசுறான், இங்க கிருபை என்ன சொல்லுது? கிறிஸ்து ரட்சகராக உனக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில மரிச்சிட்டாரு. யூ ஆர் சேவ்ட், நீ ஏற்கனவே மீட்கப்பட்ட ஜனம் என்று இங்க கிருபை பேசிக்கொண்டு இருக்குது. ஆனா யூதன் உள்ள என்ன சொல்றான் தெரியுமா? இது இல்ல, மோசே கொடுத்தா தெரியுமா ஒரு நியாய பிரமாணம், அதை நீ ஃபாலோ பண்ணாதான் நீ என்ன பண்ணுவ? நீ you will be saved. புரியுதா? அதுதான் உண்மையான ரட்சிப்புன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம். மோசேயின் பிரமாணத்தை உள்ள கொண்டு வர்றது யாரு? யூத ஜனங்கள் கொண்டு யாரு கிருபையில நடந்து கொண்டு இருந்தானோ அவனை வழி மாற வைக்கிறதுக்காகவே அந்த காரியங்கள் எங்க நடந்து கொண்டு இருந்தது? கலாத்தியர் சபையில நடந்துட்டு இருந்தது. இந்த காரியத்துல இருந்து இந்த ஒரு தெளிவான ஒரு டாக்டரின் இல்லப்பா, மோசேயின் பிரமாணம்னா என்ன, அந்த பிரமாணம் எப்படி எந்த நேரத்துல கொடுக்கப்பட்டது, கிருபை எதற்காக வந்தது, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன என்று தெளிவாக கலாத்திய சபைக்கு புரியணும் என்று இந்த புத்தகம் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இது ஒரு அவங்களோட உபதேசம் குழப்பம் வந்ததுனாலேயே அவங்களுக்கு தெளிவான உபதேசம். அப்ப கண்டிப்பா இந்த புத்தகத்துல எதை குறித்து தான் பேசியிருப்பாங்க? கிருபையை குறித்து தான் பேசியிருப்பாங்க. புதிய ஏற்பாட்டினால என்னது? கிருபை. ஆனா கலாத்திய சபையில உள்ள மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, கிருபையை புரிய வைக்கிறதுக்காக அவர் டிஸ்கிரைப் பண்ண விதமே ரொம்ப வேற. அவர் கொடுத்திருக்க எக்ஸாம்பிளே ரொம்ப வித்தியாசம். இது வரைக்கும் நம்ம கிருபையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆனா இந்த புஸ்தகத்துல இந்த கிருபை எப்படி வெளிப்படுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
அவர் இந்த கடிதத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இதுலயே அவருக்கு நம்மளுக்கு தெரியும் ஒரு ரைட் காஸ்பல், ஒரு சரியான உபதேசத்தின் மேல இவர் எவ்வளவு வைராக்கியம் கொண்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. கலாத்தியர் 1:6 வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். என்னது வேறொரு சுவிசேஷம் அப்படின்னா என்ன? சபைக்குள்ள இன்னொரு சுவிசேஷம் நடமாடி கொண்டு இருக்குது. பவுல் என்ன சொல்றாரு? நான் ஆச்சரியப்படுறேன், நீ கிறிஸ்துவ விட்டு எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீ என்ன பண்ணிட்ட, நீ திரும்பிட்ட அப்படின்னு. 8ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். புரியுதா உங்களுக்கு? நானா இருக்கட்டும், பரலோகத்துல தூதனா இருக்கட்டும், அவரோட வைராக்கியத்தை பாருங்க. வேற எந்த சுவிசேஷத்தையும் பிரசங்கித்தா அவனுக்கு என்னவா? சபிக்க. புரியுதா உங்களுக்கு? கிருபையின் உபதேசம் எவ்வளவு முக்கியம் என்று புரியுதா? இது தெரியாம தான் மத்த சுவிசேஷத்தை பேசினாலே இங்க என்ன போட்டிருக்குது? சபிக்கப்பட்டவர்கள் என்று போட்டிருக்கு. கிருபை ஏன்னா கிருபை சாபத்தை கொண்டு வராது, கிருபை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கிருபை பரலோகத்துக்கு நேராக என்ன பண்ணும்? நம்மளை நடத்தும். கிருபை சிலுவையை நோக்க பார்க்க வைக்கும். அதுதாங்க கிருபையின் உபதேசம். இததான் இப்ப அவர் எப்படி இத அவர் அந்த ஜனங்களுக்கு அவருக்கு லைஃப்ல நடந்ததே. இப்ப நீங்க அந்த 11ஆம் வசனத்துல இருந்து அப்படியே வாசிக்கிட்டு 2ஆம் அதிகாரம் வரை நீங்க வந்தீங்கன்னா அவர் இதோட முக்கியத்துவத்தை அவரோட வாழ்க்கையில அவர் எப்படி இந்த முக்கியத்துவத்தை கர்த்தர் அவருக்கு கத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி he will defend for the grace. இது எப்படிப்பட்டது என்று இந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்ல 2 அதிகாரத்திலையும் அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு எப்படி இந்த கிருபையானது கர்த்தர் அவர் எப்படி தெரிந்து கொண்டாரு, எப்படி வெளிப்பட்டாருன்றத இந்த முதல் 2 அதிகாரத்திலே அவர் பேசுவாரு. 3ஆம் அதிகாரத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவர் கிருபையே விலக்கி என்ன பண்ணுவாரு? அந்த சபை ஜனங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஓகே. சோ இந்த முதல் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் நீங்க வாசிச்சீங்கன்னா அவரை குறித்தியே என்ன பண்ணுவாரு? ஜனங்களுக்கு சொல்வாரு. ஓ கலாத்தியனே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஒரு காலத்துல நானும் இந்த மோசையின் பிரமாணத்தை தான் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்? சுமந்து போய்கிட்டு இருந்தேன். நான் அப்படிப்பட்ட ஒருத்தனா தான் இருந்தேன். நான் பிறந்ததுல இருந்து இந்த கிருபை, இந்த உபதேசம் எனக்கு தெரியாது. ஆனா எங்கேயோ போயிட்டு இருந்த என்ன தவறான உபதேசத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்ட நானு அதுல நான் வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருந்தேன். ஆனா அப்படி இருந்த என்னதான் யாரு சந்திச்சா? இயேசு சந்திச்சாரு. இந்த வெளிப்பாடு எனக்கு எந்த மனுஷனும் கொடுக்கல. எனக்கு யாரு கொடுத்தா? கிருபையானவர். கிருபையின் நிமித்தமாக என் தாயின் கருவுக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டவர் தன்னோட கிருபை எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் என்னோட புத்தியில என்னோட ஞானத்துல நான் செய்யறதுதான் சரி, நான் உண்மையாவே நான் ரொம்ப பக்தியா இருக்கேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அந்த கிருபை எனக்கு சொல்லி கொடுத்ததே வேற. ஹல்லேலூயா. அது என்னோட ஞானம் அல்ல, அது என்னோட உபதேசம் அல்ல, அது பவுலின் உபதேசம் நினைக்காத, இது கிறிஸ்துவின் உபதேசம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் அவர் எப்படி சொல்றாரு? அவரோட வாழ்க்கையில இந்த கிருபை உபதேசம் வந்ததுக்கு அப்புறம் அவரை எல்லாரும் எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க, அவரை எல்லாரும் மற்ற அப்போஸ்தலர்களார் அப்படி எப்படி மீட் பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு எப்படின்னா, அவருக்கு ஜீசஸ் அவர் கண்ணு போச்சு, ஆண்டு திரும்ப பார்வை கொடுத்தாங்க, ஊழியத்துக்கு அழைச்சாங்க. உடனே இவர் என்ன பண்ணாரு? போயிட்டாரு. எங்க போனாரு? அரேபியாவுக்கு போனாரு. இதெல்லாம் இங்க வசனத்துல இருக்கு. ஓகே. அரேபியாவுக்கு போனாரு. எத்தனை வருஷம் அங்க இருந்தாரு? 3 வருஷம். 3 வருஷம் அவர் என்ன பண்ணிருக்க கூடும்? அந்த இடத்துல தேவனோட பாதத்துல இருந்து அந்த ரகசியங்களை பெற்றிருப்பார். தேவனோட அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் இப்படி, நான் அப்படி, நான் இப்படி. நோ நோ நோ. He went and waited in the presence of the Lord. அந்த 3 இயர்ஸ்ல அவருக்கு அந்த ரெவலேஷனை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அவ்வளோ காரியங்கள் கிருபையை கொடுத்து அவருக்கு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க எங்க வராங்க? நம்ம அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே ஊழியம் பண்றாங்கல்ல, அவங்கள என்ன பண்ண வராங்க? அவங்கள
இருந்தாங்க. அவங்களுக்குலாம் எப்படி ஒரு பேதுருக்குலாம் எப்படின்னா, நான் இயேசுவோடு கூட இருந்தேன், அவர் செய்த அற்புதத்தை நான் பார்த்தேன், அவர் சிலுவையில் அறையதும் எனக்கு தெரியும், அவர் மேல போனதும் எனக்கு தெரியும், எனக்கு 120 பேர் அபிஷேகம் பண்ணும்போது நானும் ஒருத்தனாக இருந்தேன். ஸோ எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்பா, நாங்க மட்டும்தான் உலகத்தை கலக்கிறவங்க, வேற யாருமே கிடையாதுன்னு யாரோட எண்ணத்துல இருக்குது? பேதுருவோட எண்ணத்துல இருக்குது. அநேக அப்போஸ்தலர்கள் அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நினைத்து கொண்டு இருந்தாங்க. புறஜாதிகளை பார்த்தாலே நோ நோ நோ, நீ வேற, நாங்க யாரு, நாங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும், நீ எல்லாம் என்ன பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது. இதை வந்து நான் எல்லாரையும் வச்சு செய்ய வைக்கணும்ன்றதுக்கே கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரு? பவுலை வந்து தெரிந்து கொண்டு இயேசுவோடு கூட நடந்து உட்கார்ந்து தூங்கினவங்க கூட இந்த வெளிப்பாடு வரல. ஆனா புறஜாதியாக எங்கேயோ கடந்த பவுலுக்கு எவ்வளவு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆனா இத அந்த அப்போஸ்தலர்களாலேயே என்ன பண்ண முடியலையா, ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த இடத்துல பேதுரு வந்து எப்படியாக வந்து பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கோம். யாராவது வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிங்க. பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபினிடத்தில் இருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். ஒரு நிமிஷம், என்ன சொல்லுது? பேதுரு என்ன பண்ணா? முதல்ல யாரோட சாப்பிட்டு இருந்தான்? புறஜாதியோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், கூட இருக்கிறான். யார் வந்த உடனே பிரிஞ்சானா? யூதர்கள் வரான். யூதர்கள் யாரு? அது எவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. யூதர், the circumcised people, விருத்த சேதனம் பண்ணவங்க வந்த உடனே பேதுரு என்ன பண்ணாராம்? பயந்தாராம். பயம் எது கொடுக்கும் தெரியுமா? நியாயப்பிரமாணம் தான் பயம் கொடுக்கும். புரியுதா? அது நடுக்க வைக்கும். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. அவன் இல்லாதப்போ நான் யார் கூட இருப்பேனா? புறஜாதி கூட உட்காருவேனா? அவன் வந்துட்டான், ஐயோ நான் பரிசுத்தவானா காட்டணும். புரியுதா உங்களுக்கு? ஐயோ இப்படி அவன் கூட உட்கார்ந்தானா நான் என்ன இருவேன்? நான் பரிசுத்தவான் இல்ல. ஆனா அவன் இல்ல. ஒரு பேதுரு அந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அந்த அளவு. ஆனா இந்த கிருபையின் வெளிப்பாடு இல்லைன்னா எப்படி நடந்துக்கிட்டாங்க? புரியுதா உங்களுக்கு? when we don't have the right doctrine, when we don't have the right thought, அந்த கிருபை நமக்கு தெரியாதப்போ இப்படிதாங்க நம்மளும் ஒரு மேனிபுலேட்டரா இருக்கும். he was manipulating. பேதுரு வந்து ஒரு பாவி கிடையாது. பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பேதுருக்குள்ள ஐயோ அவர் பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணி 120 பேருக்கு அபிஷேகம் பெற்ற பிறகு முதல்ல பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அவனுக்குள்ள என்ன கிரியை செய்து? மேனிபுலேஷன் கிரியை செய்யுது. ஐயோ பயம். நான் சொல்லவா, கிருபையில நடக்கிற பிள்ளைங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா. No place for fear because we will be filled by the joy of the Holy Spirit. ஹல்லேலூயா. இவன் இத சொல்லிருவானோ, அவனுக்கு என்ன பயம்? இவன் கூட உட்கார்ந்துட்டேன். இதாங்க நியாயப்பிரமாணம். ஐயோ நீ எப்படி புறஜாதி வீட்டுல போய் உட்கார்ந்த? அப்ப உனக்கும் ஏதோ புடிச்சுக்க போகுது. ஐயோ நீ எப்படி அவன் கூட போய் சாப்பிட்ட? அவன் பாவியாச்சு, நீ அவன் கூட சாப்பிட்டுட்டியா? இப்ப அவன் பாவம் உனக்கு ஒட்டிக்கும். இதுதான் எது தெரியுமா? நியாயப்பிரமாணம். இதுதான் எங்க நடக்குது? யாரோட வாழ்க்கையில நடக்குது? பேதுருவோட. இது எப்படி வந்து பவுல் சொல்றாரு பார்ப்போம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுத்து கொண்டான். என்ன பண்ணாங்களாம்? மற்ற யூதரும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம்? மாயம். புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் மாயம் தான் பண்ணும். ஹிப்போக்ரசி அப்படின்னா உள்ள ஒன்று வெளிய ஒன்று. one something outside, ஒரு வேஷம் போடுறது தான் இது நியாயப்பிரமாணம். ஐயோ 4 பேருக்கு முன்னாடி நான் வந்து இப்படி வெள்ளை ட்ரெஸ் போட்டு வெள்ளை இது போட்டேன் தானே நான் பரிசுத்தவான். புரியுதா உங்களுக்கு? ஐ யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த காலத்து நியாயப்பிரமாணத்தை பத்தி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஃபேஸ் பண்ணது அந்த காலத்து நியாயப்பிரமாணம். ஆனா இந்த இல்ல இப்படி பவ்யமா இப்படி அமைதியா உட்கார்ந்தாதான் அது என்னது? பரிசுத்தம். நான் சிரிச்சுக்கிட்டே இப்படி இருந்துட்டேன்னா அது வந்து பரிசுத்தப்பட்டது. ஐயோ கிருபை என்ன தெரியுமா? இந்த 2 நாள் பண்ணோமே,
நேற்று இவ்வளோ ஆழமான சத்தியம் கொடுத்தாரு ஏசப்பா. இவ்வளோ ஹோலி ஸ்பிரிட்டோட பிரசன்ஸ் இருந்தது. ஆனாலும் இங்கே கேக் கட்டிங்கும் இருந்தது. ஹல்லேலூயா. we enjoyed, சந்தோஷமா இருந்தோம். அது மட்டும் இல்லை, வெளியே போய் நம்ம விளையாடவும் செஞ்சோம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நைட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த கேம்ப் ஃபயர்ல என்ஜாய் பண்ணோம். கிருபை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இதே இது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரோட சமூகத்தை நீ கேட்க எப்படி வெட்டின? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீ சமூகத்தை நீ ஆண்டு என்ன பண்ற? தூஷிக்க வைக்கிற. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலத்து நியாயப்பிரமாணத்தை பேசுறவர்களே நான் சொல்லுவேன். நான் யாரையுமே குற்றச்சாட்ட விரும்பலை. ஆனா நம்ம அப்படியாக நடத்தப்பட வேண்டாம் என்று அந்த ஜாக்கிரதைக்காக நான் சொல்லுகிறேன். Hallelujah. I'm not going to blame anybody. Everybody they are performing their own call. ஆனா நம்ம இதுல என்ன போட்டிருக்கு? There was hypocrisy. அந்த மாயமானது செய்யும் போது யார் தூண்டப்பட்டாதுல ஒழுங்கா அந்த பர்னபாசும் என்ன பண்ணிடுச்சு? அவனுக்கும் அந்த மாயமானது போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஏதோட கூட ஒட்டி இருக்கோமோ, ஏதோ கேட்டுக்கொண்டு இருக்கோமோ, நம்ம அதை தான் நடப்போம். ஹல்லேலூயா. நீ கிருபையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது, நீ கிருபையோடு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது, your walk will be according to the grace. ஆனா அதே நேரத்துல ஒரு நியாயப்பிரமாணத்தோட உட்கார்ந்து ஒரு மெசேஜ் கேட்டு முடிஞ்சதுக்காக அங்க என்னதான் எப்படி மாயமானம் வருது நமக்கே தெரியாது. புரியுதா? இதுதான் இந்த வேத வசனம் வந்து விளக்குது. பேதுருவை குறித்து அவர் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு புரிய வண்ணமாகவே, ஐயோ இவ்வளவு ஊழியம் பண்ணாரியா, ஆனா அவருக்குள்ளே என்ன இருந்தது? இதாங்க மாம்சத்தின் கிரியை. இதான் மாம்சத்தின் கிரியை. இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்றாரு? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஒரு புறஜாதி ரட்சிக்கப்பட்டவன் யூதன்ட்ட போய் சொல்றான், யூதனா இருக்கிய நீ. பிகாஸ் ஜூஸ்னாலே அதோட வேல்யூவே வேற. ஆதியிலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டப்பட்ட ஜனம். உலகத்துக்கே தெரியும் யூதர்கள் யாரு, வேறுபட்ட ஜனங்கள். அவங்க யாரு? பரிசுத்த ஜனங்கள். அப்படின்னு தான் அவங்க வந்து அந்த சீலை கேரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நீ யூதனா இருந்து ஆனா நீ பண்றது எது மாதிரி பண்ற? புறஜாதியாக ஒரு காரியத்தை, ஒரு நடக்கை. நீ சொல்லுற யூதன், ஆனா ஒரு நடக்கை எப்படி இருக்கு? புறஜாதியா இருக்கு. அப்ப நீ எப்படியா நீ எதிர்பார்க்கிற எல்லாரும் உன்னை கேட்கணும் அப்படின்ட்டு? புரியுதா? நான் பேசுறேன்னா என் நடக்க அப்படியாக இருக்கணும். ஹல்லேலூயா. கிருபை எப்படி தெரியுமாங்க? எதுவுமே ஒளிச்சு வைக்காது. உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு. அதுதான் கிருபை. நியாயப்பிரமாணம் எப்படி தெரியுமா? நம்மள ஃபோர்ஸ் பண்ணும். நீ இப்படிதான் இருக்கணும். நம்ம ஒரிஜினாலிட்டியவே அது உடைச்சு போட்டுட்டு அதுவாவே நம்மளுக்கு. நான் சொல்லுவேன், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். கிருபை சொல்லும், நோ நோ நோ, அது வந்து பாவம், நீ இப்படி போட்டாதான் பரிசுத்தம்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு நியாயப்பிரமாணம் சொல்லும். ஆனா கிருபை எப்படி தெரியுமா? நானாகவே தான் இருக்கிறேன். நான் வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள ஒரு ஒளிந்து இருக்கவே இருக்காது. I am an open book. நான் உள்ளேயும் அதேதான், நான் வெளியேவும் அதேதான், நான் எங்கும் அதேதான். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிருபையானவர் இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் அப்படியாக தான் இருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு உள்ள ஒண்ணு இல்ல, வெளிய ஒண்ணு இல்ல. அவர் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட்டாரு. அவர் அரவணைக்கிற இடத்துல அரவணைச்சாரு. அவர் அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருந்தாரு. எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அவர் அடங்கி இருக்கிற இடத்துல அடங்கி என்ன பண்ணாங்க? ஏசப்பா இருந்தாங்க. கிருபை அப்படி நடந்துகிட்டே எங்கனாலும் அவங்க போய்கிட்டே இருக்கும். போற இடம் எல்லாம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்துகிட்டே இருக்கும். அதான் கிருபை. ஹல்லேலூயா. போற இடம் எல்லாம் விடுதலை 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 விடுதலை, ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு. இதாங்க கிருபை. நியாயப்பிரமாணம் தெரியுமா? போற இடம் எல்லாம் இப்படிதான் ஏதாவது கோல்மால் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் லா. புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இன்னைக்கு நம்ம மோசைக் லா பத்தி சொல்ல வரல. ஆனா இன்றைக்கு இந்த நாட்களில் கூட சில உபதேசங்கள் இருக்குது. அவங்களே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஒரு நியாய பிரமாணத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு இது பிடிக்காது, கர்த்தருக்கு இது பிடிக்காது, இது பிடிக்காது. எனக்கு அருமையான தேவ ஜனமே,
கிருபையில இருக்கும்போது கர்த்தர் நீ எப்படி இருக்கியோ அவருக்கு அப்படியே பிடிக்கும். ஹல்லேலூயா. நான் எதையும் அதுக்கு செய்ய வேண்டாம், ஏன்னா அவர் ஏற்கனவே எல்லாம் செஞ்சிட்டாரு. இந்த வெளிப்பாடு இருந்தாலே நம்மளுக்கு போதும். we will reach where we want to reach. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார்னால ஆனோம்? கிறிஸ்து இயேசுவினால. நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனா விசுவாசத்தினால. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் வந்து வேலை செய்யின்னு சொல்லும், ஆனா கிருபை சொல்லுது நீ உட்கார்ந்துகிட்டு விசுவாசிக்க மட்டும் செய். ஹல்லேலூயா. வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், என்ன பண்ண வேண்டிய அவமானம் பட வேண்டியதை நான் பட்டுட்டேன், வலி நான் பட்டுட்டேன், வேதனை நான் பட்டுட்டேன், விடுதலை எல்லாம் நான் கொடுத்துட்டேன், நீ வெறும் விசுவாசி, நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. இதுதான் அவர் வந்து கலாத்தியர் சபைக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நியாய பிரமாணம்லாம் எனக்கு காப்பாத்தலப்பா, நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் மூலமாக நான் என்ன பண்ணிருக்கேன்? பிழைத்திருக்கேன். என்ன சொல்றாரு? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. கிருபை உன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த வைக்கும். ஆனா நியாயப்பிரமாணம் ஆண்டவரை மறந்து நம்மளை தான் மேன்மைப்படுத்த சொல்லும். புரியுதா உங்களுக்கு? அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு வசனத்தை வெளிப்பாடு எழுத முடியும்? I am crucified with the Christ அவர் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கிருபையின் உபதேசத்தை தெரிஞ்சவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இததான் அவர் என்ன பண்றாரு? அரே முட்டாள் கலாத்தியனே, நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன், இப்ப எவனோ ஒருத்தன் வந்த உடனே நான் அப்படிதாயா இருந்தேன், அப்படி குழப்பத்துல தான் இருந்தேன், ஆனா என்ன இயேசு என்ன பண்ணாரு? கிருபையை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் முதல்ல ஆரம்பத்துலலாம் இவர் யாரும் ஏத்துக்கவே இல்லை. இவன் யாரு? இவன் எல்லாத்துக்கும் கொல்லிட்டுலாம் இருந்தான், இப்ப இவன் இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு. பவுல் ரொம்ப வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. அவரை வந்து ஏத்துக்கல. he faced rejection. யார் மூலமா? கர்த்தரால தெரிந்து கொண்ட ஜனங்களே என்ன பண்ணாங்க? ரிஜெக்ட் பண்ணாங்க. யார? பவுல. இன்னைக்கு நம்மள கூட அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்மளுக்குள்ள யார் இருக்கா? கிருபையின் இயேசு. நம்ம யாரை தான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கணும்? கிருபையின் இயேசுவும் கிருபையாக இயேசுவும் அந்த கிருபையின் உபதேசத்தை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் கொண்டே இருக்கும். அதே தான் பவுல் இங்க சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இதுல அவரோட ஸ்டோரியும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் கிருபையை குறித்து அவர் வந்து சொல்லிட்டாரு. 3வது அதிகாரத்துல இருந்து அவர் கிருபையை இந்த ஜனத்துக்கு எப்படி விளக்கணுமோ அந்த ஜனங்களுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து விளக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதே நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். புரியுதா? உனக்குள்ள ஆவியானவர் வந்து கிரியை செய்யறாரு, கேள்வி கேட்கிறாரு. உனக்கு யாருப்பா செய்ய வைக்கிறா? அந்த நியாய பிரமாணம் செய்ய வைக்குதா, இல்லனா the hearing comes by the faith, அந்த விசுவாசம் என்னது ஒண்ணு செய்ய வைக்கிறா அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அவங்களுக்கு அவங்க ஆளை வச்சு சொன்னாதான் புரியும். ஹல்லேலூயா. இப்படி சொன்னாலும் புரியாதுங்கிறதுக்காக தான் கொண்டுட்டு வராரு. ஆபிரகாம பாரியா, அவருக்கு என்ன? அவர் விசுவாசிச்சதுதான் என்னாச்சு? அவருக்கு நீதிமான் என்று கருதப்பட்டுச்சு. இப்போ 8வது வசனம் வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நீ புறஜாதி என்ன ஒதுக்கிட்டே இருக்க, ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஆபிரகாம் நாட்களிலே என்ன சொல்லிட்டாரு? அவர் சொல்லிருக்காரு, in you all nations will be blessed. ஹல்லேலூயா.
கர்த்தர் வந்து என்ன பண்றாரா, அவரை ரட்சிப்பாரு. மோசையை புடிச்சுக்கிட்டு இருந்தாதான், கட்டளையை புடிச்சாதான் ரட்சிப்பாரு. இல்ல இல்ல இல்ல, மோசைக்கு முன்னாடி ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட அப்பவே ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் இப்ப நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாருன்னு அவங்களுக்கு புரியுற பாஷையிலேயே யார் பேசுறா, பவுல் வந்து பேசி கொண்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தல வந்துட்டு இந்த நியாயப்பிரமாணம் சாபத்தை எப்படி கொண்டு வரும் என்றது அவர் வந்து ஒரு வசனங்கள் மூலமா வந்து அவர் சொல்லி கொடுக்கிறாரு. வாசிங்க 13வது வசனம். நியாயப்பிரமாணம் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் என்னதான் சாபங்களுக்கு நம்மளை யார் மீட்டா? கிறிஸ்து. அப்படின்னா என்ன? நியாயப்பிரமாணம் வாழ்க்கையில என்ன கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். நீங்க கேட்கலாம், எப்படி சாபத்தை கொண்டு வரும்? எப்படி? ஏன்? வார்த்தையின் மூலமா தான் சாபத்தை கொண்டு வரும். ஏன்? நான் நேற்று சொன்னது நான் திரும்பியும் சொல்றேன். அது எழுத வச்சதை நான் செய்யலன்னா அது சொல்லும், நீ இது செய்யலன்னா என்ன ஆகும்? நீ சாகவே சாவாய். நீ இது பண்ணலன்னா என்ன ஆகும்? நீ பரிசுத்தவானே இல்ல. அந்த வார்த்தை என்ன பண்ணும்? அந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை அந்த மனுஷனோட வாழ்க்கையில என்ன கொண்டு வருமா? சாபம் கொண்டு வரணும். அதுக்குதான் பழைய ஏற்பாட்டின் ஊழியத்தை என்ன சொல்றாங்க? இட் வாஸ் அ டெட் மினிஸ்ட்ரி. ஏன்னா மனுஷங்க செத்து கொண்டு இருக்கிறாங்க. எலியா வானத்துல இருந்து அக்னி நான் இறக்குறேன் அங்க இறக்கி முடிச்சு அங்க எத்தனை மரணம், புரியுதா உங்களுக்கு? பட் இயேசுவோட ஊழியத்துல மரணம் இல்ல. இயேசுவோட ஊழியத்துல அந்த கல்லை கடைசி நேரத்துல கூட நீ இயேசுன்னு ரெகக்னைஸ் பண்ணும்போது சாக விடல. இதோ நீ என்னோட கூட பரதேசியில இருப்பா. ஹல்லேலூயா. இதுதாங்க கிருபை. ஹல்லேலூயா. அவன் கல்லை, அவன் பாவியும் பிரதான பாவியா இருக்க போய் தான் அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை, சிலுவையின் தண்டனை கடக்கும் போது கூட கடைசி நேரத்துல கூட கிருபை எப்படி ஃப்ளோ ஆச்சு பாருங்க. ஹல்லேலூயா. பர்னபாசும் இயேசுவும் அங்க எங்க நிக்கிறாங்க? பிலாத்தின் அரண்மனைக்கு வெளியே நிக்கும் போது கிருபை என்ன பண்ணுதுன்னு நான் சொல்றேன். உண்மையாவே குற்றவாளி யாரு? பர்னபாஸ். உண்மையான குற்றவாளி, உண்மையா தண்டனைக்கு ஆளானது யாரு? பர்னபாஸ். ஆனா கிருபை போகும்போது பர்னபாஸ் ரிலீஸ் பண்ணிட்டு, ஹல்லேலூயா, கிருபை அந்த இடத்துக்கு போச்சு. யாரு கிருபை? இயேசு அந்த இடத்துக்கு போகும்போது பாவியான பர்னபாஸ் அவன் உயிரை காப்பாத்துச்சு. ஹல்லேலூயா. கிருபை மனுஷனை மீட்டு எடுக்கும். ஆனா அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும் தெரியுமா? சாபத்துக்குள்ளாக கொண்டு வரும். ஹல்லேலூயா. அன்னைக்கு இயேசு மட்டும் அந்த இடத்துக்குள்ள போகலன்னா பர்னபாஸ் அன்னைக்கு செத்துருப்பான். ஆனா அவன் இயேசுவும் கிருபை அந்த இடத்துல இருக்குது. ஜனங்கள்ட்ட கேட்கும் போது ஜனங்கள் என்ன சொல்றாங்க? crucify him ன்னு யார சொல்றாங்க? இயேசுவை சொல்ல வைக்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்த ஆத்மா போட்டும், இந்த ஆத்மா வாழட்டும், இந்த ஆத்மா இன்னும் என்ன தெரிந்து கொள்ளட்டும், இன்னும் இந்த ஆத்மா என்ன தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, கிருபை பாவியை தூக்கி விடும், ரிலீஸ் பண்ணும், மரணத்துக்கு கொண்டு வராது, சாபத்தை கொடுக்காது. அந்த சாபத்தை யாரா வாங்கி கொண்டாங்களாம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சாபம் ஆனார். அவர் சாபமாய் இன்னைக்கு நானும் நீங்களும் யாரா இருக்கிறோம்? ஆசீர்வதிக்க ஜனங்களாக இருக்கோம். யாராவது நம்மளை பார்த்து நீ சபிக்கப்பட்டவன் சொன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. I am a blessed child of God தூக்கிட்டு சொல்லணும். ஹல்லேலூயா. இதுல தாங்க நம்ம ஆட்டிட்யூட காட்டணும். ஹல்லேலூயா. because we are the grace generation people. ஹல்லேலூயா. நம்ம generation is completely entirely different. அது எதோட கூட என்ன பண்ண முடியாது? நம்மள வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஸோ சாபத்தை குறித்து இவ்வளோ அழகாக என்ன பண்றாரு இந்த இடத்துல வந்து அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 23ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். எப்படி இருந்தோமா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் எப்படி இருந்துச்சா? காவல்பட்டு அடைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? அதுதான் இந்த வட்டத்துக்கு நேர், இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே போனா நீ தப்பு, நீ பாவி, முடிஞ்சது கதை. அதுதான் நியாயப்பிரமாணம். அடைக்கப்பட்டு you were locked, பாண்டேஜ்க்குள்ள வச்சது எது தெரியுமா? நியாயப்பிரமாணம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அடுத்த வசனம் வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை
கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாயப்பிரமாணம் எப்படியா இருந்ததா? உபாத்தியா. இங்கிலீஷ்ல வந்து டியூட்டர்னு போட்டிருக்கு. ஓகேயா? ஒரு டியூட்டரா, ஒரு டீச்சரா என்னவா இருந்துச்சா? நியாயப்பிரமாணம் இருந்தது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் வந்த பின்பு. விசுவாசம் எதுல வந்தது? கிருபை வந்தது உடனே தான் விசுவாசம் வந்தது. ஹalleluya. அது வந்ததுக்கு அப்புறம் you don't want any tutor, you don't want any teacher. நமக்கு எந்த லெட்டர் வேண்டாம், எந்த எழுத்தும் வேண்டாம். ஏன்னா நமக்கு டியூட்டர் ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. நமக்கு டீச்சர் ஏற்கனவே யார் இருக்கா? உள்ளுக்குள்ள அவர் இருந்து, அவர் கிரியை செய்து, அவர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அவர் நம்மளை நடத்துவாரு. சோ இனி நீ என்ன பண்ண வேண்டாம்? நீ அடைக்கப்பட்ட ஜனம் அல்ல. You are a free person now. Hallelujah. ஏன்னா அத்தனை பாண்டேஜும் அத்தனை காரியங்களும் யார் சிலுவையில எடுத்துக்கொண்டார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. சோ இதுதான் இவர் வந்து இந்த இடத்துல விடுதலை ஆக்கின அப்புறம் இன்னைக்கு நானும் நீங்களும் யாருன்றது 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. யாராவது வாசிங்க 4வது வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஹalleluya. யார் அனுப்பிச்சாரா? இந்த காலம் வர வரைக்கும். இப்ப புரியுதா ஏன் நான் காலத்தை பத்தி பேசுகிறேன்? வசனமே சொல்லுதுங்க, இந்த காலம் கிருபையின் காலம். இந்த காலம் நியாய பிரமாணத்தை ஒழிக்கிறதுக்காகவே இந்த காலத்துல யார் அமைச்சாரா? தேவன் தன் ஒரே குமாரனாகிய இயேசுவை அமைச்சு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருந்தபடியினால் அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹalleluya. இப்போ நம்ம கட்டப்பட்ட ஜனம் இல்லைங்க. நம்மளுக்குள்ள யார் இருக்கிறா? அப்பா ஃபாதர்னு கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெற்றிருக்கோம். ஹalleluya. எவ்வளவு பெரிய விஷயங்க இது, எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நியாயப்பிரமாணம் தள்ளி விட்டுச்சு. கடவுள்கிட்ட வராத, கடவுள்கிட்ட வராத. ஐயோ மலையை தொட்டியா நீ செத்த. புரியுதா உங்களுக்கு? மலைக்கு சீனாய் மலையில ஆண்டவர் இறங்குறாரு. நாளைக்கு மலையை தொட்டாலே நீ என்ன ஆயிருவ? நீ காலி ஆயிருவ. தூரமா நில்லு, தூரமா நில்லு. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? டிஸ்டன்ஸை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும், கூட்டிக்கிட்டே இருக்கும். யாருக்கும் கடவுள் தான். நீ கிட்ட வரணும்னா இப்படி எல்லாம் இருந்தாதான் வரணும். ஆனா கிருபை என்ன தெரியுமா சொல்லுது? நான் உனக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறேன். ஹalleluya. நீ என் மடியில வந்து தவழலாம், நீ என்னை கட்டி பிடிக்கலாம், நீ என்னை முத்தம் இடலாம், நீ என் கூட விளையாடலாம். அதாங்க கிருபை. ஹalleluya, ஹalleluya. அதை உடைச்சாருங்க. அந்த டிஸ்டன்ஸ் உடைஞ்சது. இந்த நெருக்கத்துக்குள்ள கொண்டு வந்தது. எது கொண்டு வந்தது தெரியுமா? சிலுவை கொண்டு வந்தது, கிருபை கொண்டு வந்தது. அதுதான் அவர் சொல்றாரு, நம்ம யாரா? அப்பா பிதாவே என்று கூப்பிட்டதுக்கு நான் அப்பா. ஒரு குழந்தை ஒரு தகப்பனை அப்பான்னு கூப்பிடும் போது நீ போன் தள்ளி விட முடியுமா? முடியவே முடியாது. கூப்பிட அவர் இன்னும் கிட்ட நெருக்கி கொண்டுட்டு வருவாரு, கட்டி அணைப்பாரு, முத்தம் இடுவாரு. இதுதாங்க கிருபை செய்தது. ஹalleluya. அந்த சீனாய் மலை செய்தது வேற, கொல்கதா மலை செய்தது வேற. ஹalleluya. இந்த சீனாய் மலையை பார்க்காதன்றா இங்க பவுல் சொல்லிட்டு இருக்காரு. கொல்கதாவை பாரு, உனக்காக ரத்தம் சிந்தினவர் பாரு. கொல்கதா உன்னை இயேசு கிறிஸ்து அண்டையில் கொண்டு வரும். சீனாய் மலை உன்னை தூரத்திலே கொண்டு போகும். புரியுதா உங்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் வித்தியாசம்? இந்த சபைக்கு அவர் எப்படியாக விளக்குறார் என்று. இதுக்கப்புறம் அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெவலேஷன் இதுல வந்து அவர் போட்டிருப்பாரு. 4th சாப்டர்லயே 21வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் 2 covenants, 2 covenant யாரை கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு? இந்த ஜனத்துக்கு அவங்க பாஷையிலேயே பேசினவாது புரியட்டும்ட்டு அவருக்கு இங்க யாரோட எக்ஸாம்பிள் கொண்டு வர்றாருன்னா, ஆபிரகாம், ஆகார், சாரா. இவங்க 3 பேரையும் என்ன பண்றாரு? இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே அவர் வந்து இந்த இடத்துல வந்து விளக்குறாரு. 22ஆம் வசனம் யாராவது வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்களா?
2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை எப்படி பிறந்ததான்? அடிமை. வசனமே கிளியரா சொல்லுது, அடிமை. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாண்ட் விமன். இன்னொரு குமாரன் எப்படி பிறந்தது? இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரீ உமன். ஹalleluya, ஃப்ரீ உமன் போட்டிருக்கு. அப்போ 2 பேரு, ஒன்னு கட்டப்பட்ட விமன், இன்னொன்னு யாரு? ஒரு அது நீங்க தமிழ்ல புரிஞ்சுக்கோங்க, அந்த வேர்ட் வர மாட்டேங்குது வாயில. சோ அது இன்னொரு விமன் யாரு? she is a free woman. ஓகேயா? இப்போ 23வது வசனம் வாசிங்க. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ஹalleluya. ஆகாருக்கு பிறந்தது எப்படி பிறந்ததா? மாம்சத்தில். ஆனா சாராளுக்கு பிறந்தது எப்படி பிறந்ததா? வாக்கு பண்ணப்பட்டவர். ஹalleluya, the promised child. ஹalleluya. அதே மாதிரிதாங்க இயேசு கிறிஸ்து யாரு தெரியுமா? the promised child. ஹalleluya. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். ஹalleluya. ஏன்னா இந்த பேபி 2 ஆபிரகாமோட பிள்ளை தான். ஆனா 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆகாரின் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா? அடிமை. இதெல்லாம் வந்து நம்ம மண்டையில ஏத்திக்கணும். ஓகேயா? அது வந்து அடிமையின் பிள்ளையா, ஆனா சாராளின் பிள்ளை யாரா? வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளை. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. புரியுதா? எதையும் அவர் ஜோடிக்கிறாரு தெரியுமா? ஆகார் உனக்கு தெரியும்ல, அது யாரு வந்து ஒப்பு இருக்குதுன்னா சீனாய் மலையாமாப்பா. அது சீனாய். ஆனா அவ அடிமைத்தனத்தின் she is a bond servant. அவ உரிமை உள்ளவ கிடையாது, அவ உரிமையான வைஃப் கிடையாது. நடுவுல வந்தவங்க நடுவுலயே போயிடுவாங்க. ஹalleluya. ஆனா சாராள் அப்படி கிடையாது. அது பரலோகத்தினால நியமிக்கப்பட்டது, அது promised wife, அதோட blessing-ஏ வேற. ஆனா இது அப்படி கிடையாது. சோ ஆகார் யாரா? சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட கட்டளை நியாயப்பிரமாணம் தான் யாரு? ஆகார்னு சொல்லிட்டு இவருங்க சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவர் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. ஆகார் யாருக்கு சமமா? மவுண்ட் சீனாய். ஆகார் வந்து சீனாய் மலை என்று சொல்றாங்க. 26ஆம் வசனம் வாசிங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவர், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். ஹalleluya. மேலான எருசலேமே யார்? எல்லாருக்கும் தாயானவள் யார்? அதுதான் சாராள். ஹalleluya. அப்படினா ஆகார் நடுவுல வந்த, அப்படினா நியாயப்பிரமாணம் நடுவுல வந்தது. நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில நடந்த சம்பவங்கள் அது நடுவுல வந்தது. ஆனா சாராள் யாரு? அவள் தான் உண்மையான தாய். ஹalleluya. the mother for the complete nation. அது புறஜாதியா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், அது கிரேக்கனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அது வாக்கு பண்ணப்பட்ட அந்த தாயாக யார் இருக்கிறா? அது இதான் கொல்கதா மலை. ஹalleluya. சாராள் தான் கொல்கதா மலை. ஆனா இது ஆகார் யாரு? சீனாய் மலை. ஹalleluya. அதுக்கு அடுத்த வசனம், அதுக்கு 28 வாசிங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹalleluya. நம்ம யாருங்க? we are not Ishmael. நம்ம இஸ்மேல் இல்ல, நம்ம யாரு? ஈசாக்கு. வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளைங்க. நமக்கு எல்லாமே ப்ராமிஸ் தாங்க. ரட்சிப்பும் ப்ராமிஸ் தான், பரிசுத்த ஆவியானவரும் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் கிடைச்சிருக்கு. இனிமே பரலோகமும் நம்மளுக்கு தான். ஹalleluya. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஹalleluya. it's the hope for us that I am the citizen of heaven. hallelujah. because we are the children of promise. hallelujah. நம்ம எப்படிப்பட்ட அந்த ப்ராமிஸோட பிள்ளைகளே நம்ம தாங்க. அப்ப அந்த ப்ராமிஸ் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? புரியுதா? அப்பா வந்து சொத்து வச்சிருந்தாருன்னா பிள்ளைக்கு கிடைக்கணும். அப்போ I am a promised child. எனக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அப்ப அது செய்வாரா மாட்டாரா? ஹalleluya. அதனால தான் சொல்லுது, நீ செஞ்சு இத பெற்றுக்கொள்ளல, என் வாக்கு சொல்லுது உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது. ஹalleluya. it is completely different. சீனாய் மலையும் கொல்கதா மலையும் இதுல தாங்க வித்தியாசம் இருக்குது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. என்ன நடந்தது? ஆகாருக்கு தான் முதல்ல பிள்ளை பிறந்தது. சரி, பிறந்துட்டு கவனி இருக்க வேண்டியதானே. இதுக்கப்புறம் இங்க ஈசாக்கு பிறந்தோடனே என்ன நடந்தது? ஈசாக்கு துன்பப்படுத்தினாரா? எந்த பிள்ளைய வந்து டாமினேட் பண்ணுச்சு? ஆகாரோட பிள்ளை தான் என்ன பண்ணுச்சு?
சாராரோட இது பண்ணி என்ன பண்ணுது, ஈசாக்கோட பிஹேவியரே சேஞ்ச் பண்ண வைக்குது. எது? அந்த அவனோட நடக்க, அவனோட எல்லாமே எது சேஞ்ச் பண்ண வச்சது? இஸ்மேல், இந்த குழந்தை. அப்ப என்ன சொல்றாரு சாரா? சொல்றா போதும், இவளை என்ன பண்ணுங்க, அமிச்சு விட்டுருங்க. அதே மாதிரி ஆண்டவரும் சொல்றாரு, ஆபிரகாம் the time has come, என்ன பண்ணு, முடிஞ்சது. ஏன்னா இது அதை சப்ரஸ் பண்ண பார்க்குது. இங்க இருந்து யாரு? அந்த இஸ்மேல் நம்ம ஈசாக்கு என்ன பண்ண பார்க்குது? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த சைல்டு வேற, அது வாக்கு பண்ணப்பட்டது. இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. இது நடுவுல வந்தது, நடுவுல போகட்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தாங்க கட்டளைகள் இந்த உலகத்துல மவுண்ட் சீனாயில நடுவுல வந்தது. ஆனா கிருபை வந்ததுக்கு அப்புறமும் இந்த கட்டளை என்ன பண்ணுச்சான்? இந்த கட்டளையானதுதான் மேற்கொண்டு இதை பார், என்ன பார். அவர் சொல்றாரு, ஆகாரு போயிட்டாப்பா. அப்படின்னா என்னது? மவுண்ட் சீனாயில கொடுத்த எல்லா நியாய பிரமாணங்களும் முடிஞ்சிடுச்சு, வெட்டி போயிடுச்சு. இப்போ நீ வாக்கு பண்ணப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. இப்போ நீ இருக்கிறது, நீ சீனாய் மலையில இல்ல. உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எது தெரியுமா? கிருபையின் மலை, அது கொல்கத்தாவின் மலை. அதையும் இதையும் நீ குழப்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்காத. அதையும் இதையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலா இல்லாம குளிரா இல்லாம என்ன பண்ணுவேன்? வாந்தி போடு. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் லாலையும் இருப்பேனா, நான் கிருபையிலும் இருப்பேனா? லூசாயி நம்ம கீழே தான் போவோம். புரியுதா உங்களுக்கு? இருக்கு படுத்ததே என்ன தெரியுமா? ரெண்டு உபதேசமும் சேரும் போதுதான். ஹல்லேலூயா. அதுதான் ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷனே அதுதாங்க. என்ன உள்ள நுழையுதோ அதுதான் ஆக்ஷன்ல வெளியே வரும். ஹல்லேலூயா. கிருபையும் நியாய பிரமாணத்தையும் என்னைக்குமே குழப்பக்கூடாது. ஹல்லேலூயா. கிருபை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அது நடத்துங்க, நம்மளை நடந்து போய்கிட்டே இருக்கும். ரெண்டுத்தையும் குழப்பி இல்லை இப்படியும் நான் சில நேரத்தில் இருக்கணும், இல்லை இது இப்படி சொல்லுதில்ல இப்படியும் நான் இருக்கணும்னு சொல்லும் போது நம்ம எப்படியும் அதுதான் மோசமான வாழ்க்கை. புரியுதா? ஒருத்தன் லாலையே வாழ்ந்துட்டு இருக்கானா, அவன் கூட வாழ்ந்து எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடுவான். ஒருத்தன் வெறும் கிருபையிலே வாழ்ந்துட்டு இருக்கானா, அவனும் எப்படி அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவான். லா மட்டுமே நியாய பிரமாணத்தை உபதேசத்தை கேட்டுக்கிட்டு கிருபை வேண்டாம், அது கூட எப்படியாவது போயிடும். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு தெரியுமா? இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம இது இப்படியா இருக்குமோ? ஒரு குழப்பவாதியாவே நடந்துட்டு இருப்பான்ல, அவனுக்கு பரலோகம்னா என்னன்னே தெரியாது. கலாத்திய சபை அந்த மாதிரி ஒரு பாதையில போய் கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் பவுல், ஐயோ ஓ கலாத்தியனே, நீ குழம்பி கொண்டு இருக்காயே, நீ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனுக்கு புரியுற மாதிரியே தூக்கிட்டு வர்றாரு. ஆபிரகாமை தூக்கிட்டு வர்றாரு. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியும். இதை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா அவங்க பாஷையில அவங்களுக்கு புரியாது. அதான் சாரால கொண்டு வர்றாரு, ஆகாரை கொண்டு வர்றாரு, புரிய வைக்கிறாரு. பாரியா ஆகார் நடுவில் வந்தாலா போயிட்டா. அதுக்கப்புறம் ஆகார் இல்லவே இல்லை அவ வாழ்க்கையில. இதுக்கப்புறம் முழுசா யாரு? ஈசாக்கு யாரை குறிக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் கொண்டுட்டு போனால் ஈசாக்கை எங்கே? மலைக்கு மேல கொண்டு போய் பலியிட போனது. அது எதை குறிக்கு தெரியுமா? நாள் ஒன்று வரும், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தாரு, இதே போல என்ன ஆகும்? என்னோட குமாரனை நான் பலியிடுவேன். ஹல்லேலூயா. அவர் கொண்டு போகும்போது மலைக்கு மேல ஏறும்போது பரிசுத்த ஆவியானவர், நான் நம்புறேன், அவர் சொல்லி கொண்டே இருந்திருப்பாரு, a day will come, my beloved son will come and he will die. அந்த இடத்துல ஈசாக்கு பலியிடல. ஆனா ஈசாக்கின் இடத்துல யார் பலியிட்டா? ஒரு ராம். அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு? அங்க ஆல்ரெடி ரெடியாக இருந்தது. அந்த ஈசாக்கின் இடத்தை எடுத்து அந்த இடத்துக்கு போனது யாரு? அங்க அந்த ஆட்டுக்குட்டி போனது. அன்றைக்கே இந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு. எனக்கு ஆபிரகாமே, நாள் ஒன்று வரும், நான் இந்த ஜனங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, இந்த பலிபீடத்துல என் குமாரனை நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான இயேசுவானவரை நான் இதே, நீ எப்படி மலைக்கு ஏறி வந்தியோ, கட்டையை தூக்கிட்டு வந்தியோ, என் குமாரனும் சிலுவையை தூக்கிட்டு வருவான், அந்த பலிபீடத்துக்கு வருவான். He will come to the tabernacle. The tabernacle of the heaven will come to the ground. Hallelujah.
ஹalleluya. அந்த பரலோகத்தின் பலிபீடம் தாங்க கொல்கதாவில் கடந்து வந்தது. கொல்கதாவில் இறங்கி இயேசு பலியானார். ஹalleluya. அதுக்காக தான் அந்த ஈசாக்கை குள்ளாக இருக்கிற ஜெனரேஷனை நம்மளை கம்பேர் பண்றாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு எவ்வளவு கிருபை முக்கியம் என்று? யாரு நியாயப்பிரமாணத்தை பத்தி சொன்னாலும் டோன்ட் டேக் இட் இன் யுவர் இயர்ஸ். அதுதான் இருக்கிறதுலே பெரிய டேஞ்சர். அதான் இருக்கிறதுல நியாயப்பிரமாணமும் இதுவும் குழப்பமும். எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், இப்படி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா குழம்பிக்கிட்டே இருந்தா நாளைக்கு பரலோகம் தெரியவே தெரியாது. This is very serious problem. இந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணதுக்காக, இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வெளிப்பாடை யார் கொடுக்குறா? பவுல் கலாத்தியனுக்கு கொடுக்குறாரு. 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டா வாக்கிங் இன் த ஸ்பிரிட்னு சொல்லிட்டு அதை குறித்து அவர் சொல்லுவாரு, டீச் பண்ணுவாரு. நீ ஆவியில நடப்பா. நீ எதுக்கு தெரியுமா? நீ மாம்சத்துல நடக்காத. நீ மாம்சத்துல நடக்கும்போது தான் உன் மண்டையில குழப்பம் வந்துகிட்டே இருக்கும், நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நீ ஆவியில நடக்கும்போது ஆவியானவர் உன்னை நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஹalleluya. So how to walk in the spirit? நீ ஆவியில நடக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கும், உன்னோட மாம்சத்தின் கிரியைகள் அது செத்தவைகளாக போகும் சொல்லிட்டு அதை தான் 5ஆம் அதிகாரத்துல அவர் போட்டிருக்காரு. அதுக்காக தான் இந்த இதுலயுமே அந்த ஆவியின் கனிகளை குறித்து இந்த புத்தகத்துல போட்டிருக்கு. ஹalleluya. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல போட்டீங்கன்னா what is the fruit of the spirit ன்னு சொல்லிட்டு இதை யாருக்கு டீச் பண்றாரு? கலாத்தியர் சபைக்கு அவர் டீச் பண்ணிட்டு இவர் இந்த லெட்டரை எப்படி பண்றாரு? கம்ப்ளீட்டா அவர் கன்க்ளூட் பண்றாரு. எப்படி கன்க்ளூட் பண்றாரு? 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அழிவான். ஆமென். ஆவியில விதைக்கும் போதே உனக்கு நித்திய ஜீவன்ட்டாரு. புரியுதா? பூலோகத்துல இருக்கும் போதே சொல்லிட்டாரு, நீ ஆவியிலே நீ ஆவியில விதைக்கும் போது இங்கேயே நம்மளுக்கு நித்திய ஜீவன் அவர் இப்பவே வாக்கு பண்ணிட்டாரு. ஹalleluya. அதனால அவர் என்ன சொல்றாரு? மோசம் போகாதிருங்கள். புரியுதா? ஒரு வார்த்தை பைபிள்ல ரொம்ப முக்கியங்க. எவ்ரி வேர்ட் ஹஸ் a meaning. அதை உட்கார்ந்து ஆவியானவர்கிட்ட கேட்கும் போது அவர் கற்றுக் கொடுப்பாரு. பிளெயினா வாசிக்கும் போது ஆமா ஏதோ போட்டிருக்கு இது என்னடா லா வருது, கிரேஸ் வருது, லா வருது, கிரேஸ் வருது. ஆனா ஆவியானவர் சொல்லி கொடுக்கும் போது அதுக்குள்ள ஏன் எழுதியிருக்கு, எதுக்கு எழுதியிருக்கு, மோசம் எவ்வளவு பெரிய வார்த்தைங்க, மோசம் போயிடாதீங்கன்றது எவ்வளவு பெரிய எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பு நம்மளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. உபதேசத்தை நீ என்ன கேட்கிறன் என்று ஜாக்கிரதையாயிரு. நீ என்ன புரிந்துக்கிறன் என்று ஜாக்கிரதையாயிரு. நீ எதுல நடக்கிற அதுக்குதான் ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாரு. ஆவியில நட, ஆவியில விதைய போடு, அவர் உன்னை நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். ஹalleluya. So this is the book of Galatians. 5 சாப்டர்ல கம்ப்ளீட்டா இதுவும் கிருபையை குறித்து தான் பேசுகிறது. ஆனா வேற ஆங்கிள் அவர் என்ன பண்றாரு, அதை டிஸ்கிரைப் பண்ணி இந்த ஜனங்களுக்கு காட்டி இன்னைக்கு இந்த புத்தகம் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. ஹalleluya. இது வெறும் கலாத்திய சபைக்கு மாத்திரம் அல்ல, ஆனா இது யாருக்கு? நமக்கு கூட தான். ஏன்னா நானும் ஒரு காலத்துல இதெல்லாம் தெரியாம இருந்தேன். நானும் 2த்துலயும் வண்டி ஓட்டின நாட்கள் உண்டு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா தெரியாது. எனக்கு ABCD கூட தெரியாம இருந்தேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஹalleluya. This is இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? walk in the spirit. ஆவியில நடக்கும்போது அவர் பேசுவாரு, அவர் சொல்லி கொடுப்பாரு. ஹalleluya. அவர் எதுக்கு தெரியுமா சொல்லி கொடுக்கிறாரு? நம்ம தான் இந்த உலகத்துக்கு வெளியே போய் இப்படி இருக்க ஜனங்களை விடுதலையாக்கணும். ஹalleluya. எப்படி சத்தியத்தை பேசும் பொழுது அவர்கள் சிந்தனையில் விடுதலை ஆகுவார்கள். ஹalleluya. இததான் அவங்க பவுலும் சொன்னாரு. அந்த கடிதத்தை ஒரு கடிதத்தை ஜனங்கள் வாசிக்கும் போது மனம் மாறினார்கள். எப்படி மனம் மாறுச்சு? மனம் மாறுனா என்னது? What do you mean by repentance? பைபிள்ல மனம் மாறுங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்னா என்னது? உடனே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, நீ இதை விடணுமா, நீ அதை விடணுமா, நீ இப்படி விடணுமா. அப்படி பார்த்தா 1000 லிஸ்ட். அப்படின்னா என்னத்தை நான் பரலோகத்துல போய் தான் உட்காரணும், பூலோகத்துல இருக்கவே முடியாது. மனம் மாறுதல்னா என்ன தெரியுமா? உன் சிந்தனையை மாத்திக்கொள். The thoughts should be changed. உன் சிந்தனை இருக்கு தெரியுமா? சிந்தனை பழசிலேயே இருக்காத. நீ நியாயப்பிரமாணத்தை வைக்காத. உன் மனசை கிருபைக்கு நேராக நீ மாறும்போது ஹalleluya, the walk will change.
அது மாறும்போது, விசுவாசம் மாறும்போது வாக் எப்படி ஆகும்? வாக் இன் ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஹalleluya. அதை தான் அவர் இந்த கவிதத்தின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார்.